ரவுண்ட் 2 முதல் மேட்ச் அண்ணா நகர் வெர்சஸ் மாத்தூர். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ணா நகர். ஓப்பனிங் பர்சனாக ஸ்ட்ரைக்கில் வாசு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அகில் வந்திருக்காங்க. 5 ஓவர் மேட்ச் 3 பால் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பால் மேட்ச்சில் வெல் லெஃப்ட் எடுத்து பார்த்தாரு. வெல் வித் இந்த லைன் இருக்குது பந்து. ரெண்டாவது பந்து வெயிட் பண்ணி அங்கே தண்ணி பட்டுரும். 2G பெருசாக காத்தடிக்காத டைம் அவுட் சைட் ஆஃபில் போட்டாங்க. அவுட் சைட் ஆஃப்லேயே ப்ளே பண்ணார். ரவுண்ட் 1ஓட மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் வாசு. தேர்ட் பால் பிச்சுட் அப் டவுன் த ட்ராக். கண்டிப்பாக வெளில போயிடும். விண்ட் இருக்கு. எடுத்து அடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் வித்து கிடைச்சது. அவுட் சைட் ஆஃப்ல ப்ளே பண்ணாருன்னு பார்த்தா ஃபுல்லரா உள்ள வந்த பந்து நல்ல பேட் ஸ்விங் கொடுக்குறாரு. தட்ஸ் கிளாஸ். குட் டைமர் ஆஃப் த பால்னு தெரியுது. அகில் டு வாசு. ஸ்லோவர் லெக் கட்டர் வேரியேஷன். எக்ஸ்ட்ரா பேஸ் ஒரு லோட்டாஸ். இந்த தடவை சக்தி ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. 6 அடிச்ச இடத்துலயே வாசு ஆட்டம் வந்து வெளியே நின்று ஆடி கொடுத்த பேட்ஸ்மேனோட விக்கெட்டை இந்த ஓவரில் பிடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அஜித் ரெடி பாலான்னு சொல்லலாம். 1 more remaining முதல் ஓவரில் நியூ பேட்ஸ்மேனுக்கு ஃப்ளோட்டடாக போட்டாங்க. அதிகபட்ச சிங்கிள் சேஃப் சிங்கிள் பெட்டர். இப்போதான் ஒரு விக்கெட் போயிருக்கு. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு 6 ஒரு 2 ஒரு ரன்னு. ஸோ டோட்டலாக 9 ரன் விட்டு கொடுத்து போயிருக்காங்க. ஒரு விக்கெட்டை வேற பிடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் நியூ பாலர் ஸ்கை அருண். ஃபர்ஸ்ட் பால் த எக்ஸிகியூஷன் ஆன் ஸ்பாட்னு சொல்லுவேன். செகண்ட் பால் பேட் கடியில் போட்டாங்க. பட் பெரிய ஓப்பன் அந்த இடம். மினிமம் 2 கன்ஃபார்ம். சக்தி விரட்டிட்டாரு. இருந்தாலும் 2 அதுக்கு மேலே விடக்கூடாது. பேக்கப் ரவுண்டு டீப்லேருந்து வரணும். அதான் சொல்கிறாங்க மெதுவாக போடுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் அவுட் சைட் எட்ஜ் அண்ட் கான். இங்கே ஸோ திருச்சியை பொறுத்த வரைக்கும் 2 மலிங்கா இருக்காங்கன்னு சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ EVRCC அவங்களோட மலிங்கான்னு பார்த்தீங்கன்னா மெயின் மலிங்கா அவர் தான் அறிவண்ணன். ஸோ அதை தாண்டி பத்திரானா அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸ்கை அருண். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் அம்ஜத். ஓ அங்க வர எஃபர்ட். டாட் பால். பேட்டை தூக்க டைமிங் பெருசாக கொடுக்கல. லாஃப் பண்ண முடியல புதுசா. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்டீஃபன். டாஸ் பால் உருவிடுச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே போட்டாங்க. இந்த டாஸ் பாலை கண்ட்ரோல் பண்ணணும் கண்டிப்பாக. ஃப்ரீ ஹிட் பால் அம்ஜத் ஆன் ஸ்ட்ரைக். வாட்டமாக பேட்டில் எடுத்தாரு. மேலே இருக்கு. ஃப்ரீ ஹிட் பால் கேட்ச் பிடிச்சிக்க சக்தி எப்படியா இருக்காரு. ஐயோ அந்த போஸ்ட்ல பட்டு ரன் உண்டு. ஃப்ரீ ஹிட் பால் சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. டபுள் ட்ரிபிளாக மாற்ற முயற்சியில் இப்போ விக்கெட்டும் போகுது. கேட்டோனே ஓடினாங்கன்னா ஓடிருப்பாங்க கண்டிப்பாக. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் மாத்தூர். அடுத்த ஓவர் நியூ பவுலர் சக்தி. முதல் பால் ஓவரில் அம்ஜத் ஆன் ஸ்ட்ரைக். ஃபுல்லர் பால் அனுப்பிச்சு ஃபாஸ்ட் பால் பிக்கப். செகண்ட் பால் அவுட் சைட் ஆம்சம் ஃபுல்லர் பால். ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு கம்மிட் ஆகி ஆடுங்க. ஷார்ட் கவர்ஸ் ஆள் கிடையாது. சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தால் இன்னும் பெட்டர். தேர்ட் பால் ஃபிளாட் பேட்டிங் கேரி ஆகலை. ஐயோ எப்படி பாடிக்குள்ளே பூந்து போச்சுன்னு தெரியல. அங்கே பவுண்டரி போயிடுச்சு. அம்ஜத் கையிலேருந்து முதல் 4 எதிர்த்து துணிஞ்சு அடிச்சாரு. அதுக்கு ஒரு 4 கிடச்சிருக்கு. நல்ல எஃபோர்ட் ஆக்சுவலாக. லாங் ஆன் ஃபீல்டர் வந்து கொஞ்சம் ஒய்டாக வேற வச்சிருக்காங்க. கரெக்டாக தான் வந்தார். ஐ திங்க் பாடியில் பட வேண்டியது. எப்படி காலுக்குள்ளே பூந்து போச்சுன்னு தெரியல. லோட்டாஸ் கேப்ல போகும். வேக்கண்ட் ஏரியா அந்த இடம். டீப் கவர்ஸ் ஷார்ட் கவர்ஸ்லாம். 2 ரன். 2 more remaining. நியூ பேட்ஸ்மேன் தர்மா. சக்தித் வந்து நியூ பேட்ஸ்மேன் பிடிக்க முதல் பால் பேட்ல ஆடி இருக்காரு. பட் அங்க ஃபீல்டரை போட்டு வச்சிருக்காங்க. காத்துக்கு உள்ள வரும். கைக்கு போயிருக்கு. தர்மா அவர்களோட விக்கெட் எடுக்கிறாங்க. பேக் டு பேக் ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காரு சக்தி. இன் நோ டைம் 2 விக்கெட் போயிருக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 22 ஸ்கோர். 4 விக்கெட் விட்டு மாத்தூர். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த். ஸோ ரவுண்ட் 1 மேட்ச்ல போய் பாருங்க. அந்த மேட்சை முக்கியமா 3 போல்ட் எடுத்தாரு. ஹேட்ரிக் எடுத்தாரு. ஸோ இந்த கிரவுண்ட் பேட்ஸ்மேனுக்கு சாதகமான கிரவுண்டு. ஒரு பால் உள்ள போல குறைச்சி போட்டிங்கன்னா வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அரடி அடிச்சாலே எடுத்துட்டு போயிடும் காத்துக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஹேட்ரிக் விக்கெட் எடுத்து அடுத்த ஒரு அகில் அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பால் பேஸ் வேரியேஷன் போட்டாங்க. லெக் கட்டர் போட்டாங்க. பிரசாந்த் வெறி கொண்டு ஓடிட்டு இருக்காரு. பிடிச்சடிக்க ஆள்
விக்கெட் கீப்பர் ஒன்னாரு, பவுலர் ஒன்னாரு. ஸோ அதனால அடிக்க முடியல. செகண்ட் பால் அகில் டு பிரசாந்த். ஆர்க்க விட்டு ஒரு அடி இழுத்து போட்டாரு. பேச கம்மி பண்ணி போட்டாங்க கண்டிப்பா. தட் பால் இந்த தடவை எக்ஸ்ட்ரா பேஸ் பாக்ஸ் டு பாக்ஸ் போட பார்த்துருக்காங்க. எதிர்பார்க்கல பேட்ஸ்மேன், டைமிங் கிடைக்கும். ஃபோர்த் பால் பேச கம்மி பண்ணி சூப்பராக போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்லாம் இங்கே வைக்கல, ஆக்சுவலாக இங்கே வைக்க தேவையும் இல்லை. லாஸ்ட் ஓவர் ஒன்ஸ் அகைன் பிரசாந்த் ஸ்ட்ரைக்ல, கேப்ல கண்டிப்பாக போயிடும். வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ணாரு. அடிச்ச காத்துக்கு இன்னும் தாண்டி போக வேண்டியது. த்ரோ விலகி இருக்கு. ஓய்யோ, விக்கெட்டா ஃபிங்கர் கான் அப்புங்க. ஸோ இந்த ஓவரில் மேக்ஸிமம் பால்ஸ் பிரசாந்த் அவர் தான் பிடிச்சாரு. செம்ம டென்ஷனில் இருந்தார் அகில் ஒவ்வொரு ரெண்டுக்கும். ஸோ அவர் விக்கெட்டை எடுத்திருக்காங்க. பட் ரன்ஸ் ஓடியே எடுத்து கொடுத்து தான் போயிருக்காரு பிரசாந்தும். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ். ஒன் மோர் மீனிங். நிஜமாலே அவங்களுக்கு பெரிய ஷாட்டு விடாமல் ஆர்ட்ட விடாமல் போட போய் விக்கெட் கீப்பருக்கு வேலை வைக்கிறாங்க. சிங்கிள் மட்டுமே எண்ட் ஆஃப் ஓவர். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 28 ஸ்கோரு. 5 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் மாத்தூர். இதோ சக்தி போட வந்திருக்காங்க. சக்தி டு சந்தோஷ். ஃபர்ஸ்ட் பால் வாடா ஷாட்டுங்க. விக்கெட் கீப்பரே சொல்லிட்டாரு நல்லா ஷாட்னு அவங்களே சொன்னாங்க. எதிர்காலத்தில் போவாதுன்னு நினச்ச இடத்துல ஓவரோட முதல் பால் 4 அடிச்சு பவுலர் மேலே கண்டிப்பாக ப்ரெஷரை போட்டிருக்காரு. பேட்டோட ரெடியாக இருக்காருன்னு சொல்லிட்டாரு. ஸ்டேட்மெண்ட் அறிவிச்சாச்சு. செகண்ட் பால் நல்ல வேகத்தில் பாடியில் வந்தாங்க. தேர்ட் பால் ஃபிளாஷி ஷாட்டுக்கு கண்டிப்பாக ரெடியாக இருக்காரு. அங்கே ஃபீல்டரை ஏமாத்திருச்சு அந்த பவுன்ஸ். பட் இருந்தாலும் பவுண்டரி விடலைங்க. 2 ரன் கண்டிப்பாக சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபீல்டர். 4 போயிருக்க வேண்டியது. 2 ரன் தான். யாருக்கான முயற்சி லோட்டாஸா மாறிச்சு. அது கேப்லையும் போச்சு. அதுதான் அன்பார்ச்சுனேட் திங். ஓடுறாங்க நல்லா ஓடுறாங்க. ஒரு மீனிங் ஃபுல் பேட்ஸ்விங் கொடுத்து பார்த்தாரு. அடுத்து கைக்கு போச்சு. கேட்சை பிடிச்சிருக்காங்க. போன பால் இதுக்கு முன்னாடி இந்த இன்னிங்ஸ்ல அவரை தாண்டி ஒரு பவுண்டரி ஒன்று போச்சு. காலுக்குள்ள பூந்து போச்சு. இந்த தடவை கேட்சை விட மாட்டேன்னு எடுத்து கொடுத்துருக்காரு ஃபீல்டர். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் தனபால். ஒன் மோர் ரிமைனிங். நியூ பேட்ஸ்மேன் பேட்ல வச்சிருக்காங்க. லோ பவுன்ஸ். பவுலரை ஏமாத்திருச்சு கண்டிப்பா. 2 ரன் எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். டார்கெட் 39 ரன். அண்ணா நகர் ஸ்கை அருண் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரசாந்த் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் சேஸ்ல பேட்ல அடி சிங்கிள் மாத்திட்டாங்க. ஆஃப் த மார்க் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆனந்த். போல்ட் ஆனந்த். செகண்ட் பால் ஃபுல் ஷாட். கைக்கு போதா? கேரி ஆகல. நல்ல டைமிங். பட் அந்த ஃபீல்டர் தேடி போகுது. சந்தோஷம் தேடி போகுது பந்து. ஃபோர்த் ஒன் டவுன் த ட்ராக். ஸ்டெப் அவுட் பண்ணி லோட்டாஸா பிடிச்சாரு. பாலா ஃபாஸ்டா இருக்க பவுண்டரி விடாம தடுத்திருக்காங்க. இந்த பாலும் சிங்கிள். 4th சிங்கிள் இன் ரோ. பெருசா மூவ்மெண்ட் கொடுக்காம நின்ன இடத்துல இருந்தே புல் பண்ண பார்த்தாரு. வைட் அண்ட் கட். பெருசா வித்து கொடுக்கல. 2 ரன் மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொல்லும் போது தடுக்கவே முடியாது. 2 ரன் ஓடிடுவாங்க. எப்படி பார்த்தாலுமே ஒரு எக்கனாமிக்கல் ஓவர் எண்டுக்கு வருது. 6 பால் போட்டு 7 ரன் விட்டு கொடுத்து முதல் ஓவரை முடிச்சிருக்காங்க. அவங்க விக்கெட் விடாம ஸ்டாண்ட் பண்ணி நின்று இருக்காங்க. செகண்ட் ஓவர் போட நியூ பவுலர் பாலா. ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஸ்டார்ட் ஓவருக்கு போட்டிருக்காரு. நல்லா விலக்கி போட்டாரு. கோயில உரசி வாடா ஷாட்டுங்க. பிளஜண்ட் ஓவர் லாங் ஆன். ஃபீல்டர் இருந்தும் அத்தனை பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. அவங்க டீம் வந்து பெரிய சப்போர்ட். நல்ல சவுண்ட் வந்துச்சு ஃபைன் லெக்லேருந்து. முதல் மேட்ச் ரவுண்ட் 1 தொடர்ந்து ரவுண்ட் 2 ஸ்டாம்ப் ஆஃப் அத்தாரிட்டி காட்டியிருக்காரு. பாலா டு ஆனந்த். விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸ்கை அருண் MVP ஆஃப் ரவுண்ட் 1 ஆட்டம்லேருந்து வெளியே ரன் அவுட் மூலியமா. ஸ்கையோட ஃபாஸ்டா இருந்திருக்காருங்க அம்ஜத். அகில் ஸ்டேக்ல யூ பேட்ஸ்மேன். ஓய்யோ ஃபுல்லா உள்ள வந்தாங்க. வித் தி விண்ட் பேட்ஸ்மேன் தூக்கி காட்டிட்டாரு. எங்கேயோ போயிட்டு பந்து. முதல் பால் மேக்ஸிமம், செகண்ட் மேக்ஸிமம் இந்த ஓவர்ல. லோட்டாஸ் தரையோட ஓட்டிட்டாங்க. குத்தி திரும்பிச்சுன்னா டைமிங் கிடச்சிச்சுன்னா பரவாயில்ல.
ஃபீல்டருக்கு சாதகமாக போயிடுச்சு வந்து. ஒன் மோர் மீனிங் ஆனந்த் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்டெப் அவுட் பண்ணாரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆனால் தடுத்துருக்காங்க. தர்மா நினைக்கிறேன் ஒரு பேர். பட் த்ரோ கொஞ்சம் விலகி இருக்கு. பார்த்து 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23. ஒரு விக்கெட் விட்டு அண்ணா நகர். ஆக்சுவலாக ஒரு ஓவர் போட்டார்ல பிரசாந்த், ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டார். செகண்ட் ஓவர் போட்டவர் பாலா. ஸோ ரவுண்ட் 1 மேட்சை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலாக பாலா போட்டு போயிருந்தாங்க. விக்கெட் ஹண்ட்டை வந்து பிரசாந்த் பார்த்துக்கிட்டாரு. ஸோ இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக ரவுண்ட் 2ல் மாறி இருக்கு. டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. 2 ஓவர் பதிவு பண்ணி எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போய் அந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. பாலா ஒரு ஓவரை. அடுத்த நியூ பவுலர் பாலா, இல்லாட்டி அஜித்னு சொல்லலாம் அவரை. ஃபர்ஸ்ட் பால் ஆன் ஸ்பாட் போட்டிருக்காங்க. அரௌண்ட் த சிம்லேருந்து வந்து இவர் நல்லா போட்டுருந்தார் ரவுண்ட் 1ல். செகண்ட் பால் பேக் ஃபுட் கட் ஷாட்டுக்கு போனாங்க. சேஃப் சிங்கிளோட வச்சுட்டாங்க. ஆனந்த் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்டெப் அவுட் பண்ண ரெடியாக இருக்காரு. கண்டிப்பாக பிச்சாத பாலுக்கு போகணுங்கிற ஐடியா அவர் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கு. அஜித் டு அகில். இந்த பால் ஆல்ரெடி ட்ரை பண்ணாரு. சாரி, இந்த ஷாட் ட்ரை பண்ணாரு. பட் இந்த தடவை கைக்கு போயிருக்கு. ஸ்ட்ரைக் யூனிவர்சன் ராம். 2 ஓவர் மீனிங். பாலா ஓவரில் பவுலரே தான் போய் தடுக்கணும். தடுக்கவும் செஞ்சிருக்காரு. சிங்கிள் மாற்றிட்டாங்க. 1 மோர் மீனிங். விண்ட் இல்லை. இந்த டைம் விண்ட் இல்லை. நல்ல டைமிங் இருந்திருக்கு. இந்த பாலும் தலையை தாண்டி போயிருக்கு. கரெக்டா ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்ல ஒரு மிகப்பெரிய 6 மெஜஸ்டிக் ஸ்டார்ட். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 32 ஸ்கோரு. ஐ திங்க் 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் அண்ணா நகர். இந்த ஒரு பிரசாந்த் படம் வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். 12 பால்ல 7 ரன் தேவை. ராம் ஆன் ஸ்ட்ரைக். வித்து கொடுக்காம ஸ்டிக் லைன் மேலே வச்சாரு. இப்போ விண்ட் இல்லை. ஸோ அதனால தைரியமாக ஸ்டிக் லைன் மேலே வச்சாங்க. பட் ஆர்க்கில் விடாம போட்டாருங்க. செகண்ட் பால் மீண்டும் ஸ்டெப் அவுட். ஆமாம், கண்டிப்பாக 2ங்க. வாசு வரத்துக்குள்ள 2. பிரசாந்த் ஆனந்த் லெக் ஸ்டம்பை விட்டுட்டாங்க. இந்த தடவை நல்ல இன்னிங்ஸ். கார்ஜியஸ் நாக் கம்ஸ் டு an end. அருண் ஸ்டிக்ல நியூ பேட்ஸ்மேன். கேட்ச் கேரி ஆகல. ஃபாஸ்டாக இருந்துச்சு வந்து அம்ஜத் தடுக்க டாட் பாலா மாறுது. லாஸ்ட் மோர். பிரசாந்த் அருண் ஃபுல்லாக பாடியில் வந்தார். இன்சைடு ஜான் பார்ப்போம். விக்கெட் கொடுத்துருக்காங்க. ரன் அவுட். இங்கே ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சூர்யா. அண்ணா நகர் சூர்யா. அண்ணா நகர்னு பேரை கேட்டாலே எனக்கு சூர்யா தான் ஞாபகம் வருது. போகலாம். ஒரு பால் பாக்கி இருக்குது. முக்கியமான வந்து நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ரொட்டேட் பண்ணிடுங்க. நல்ல வேகத்தில் போட்டாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 35 ஸ்கோரு. 4 விக்கெட் விட்டு அண்ணா நகர். அஜித் படம் வந்திருக்காங்க. பாலான்னு சொல்லலாம். இவருக்கான செகண்ட் ஓவர். லாஸ்ட் ஓவர் 6க்கு 4 தேவை. 3 அடிச்சு ட்ராப் பண்ணா விக்கெட் விடாம அப்படின்னு சொல்லும் போது குதிச்சாருங்க. விக்கெட் கீப்பர் பிடிச்சிருங்க அப்படின்ட்டு கையில் பட்டு தெரிச்சிருக்கு. 1 ரன். செகண்ட் பால் 5ல் 3 தேவை. ஆஸ்டம் க்ளோஸ் ஆகிறது வந்து கட்டுக்கான வாய்ப்பு இல்லை. 4ல் 3 தேவை. லோட்டாஸா பிடிச்சாரு. அது பிரசாந்த் கைக்கு போயிருக்கு. மீண்டும் ஒரு கேட்ச் ட்ராப். லாஸ்ட் ஓவர் டிராமா. கண்டிப்பா த்ரோவும் விலகி இருக்கு. அதை யூஸ் பண்ணி சிங்கிள் டபுளா மாத்திருக்காங்க. 3 ரன் எடுத்திருக்காங்க. ஸ்கோர்ஸை லெவல் பண்ணிருக்காங்க. இன்னும் 1 ரன் தேவை இந்த மேட்ச் ஜெயிக்க. 1 நீடட். பேட்லேயே ஆடி இருக்காரு. பேக் ஃபுட்லேயே ஆடி இருக்காரு. அந்த மேட்ச் 1 பை அண்ணா நகர்.